ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல கோஸ்ட் இன் த ஷெல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயினி அவங்களுடைய வீட்டில் ஜாலியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களை கடத்திட்டு போயிடுவாங்க. கடத்திட்டு போனவங்க என்ன பண்ணுறான்னா ஹீரோயினியை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அது என்ன ஆராய்ச்சினா ஹீரோயினுடைய மூளையை எடுத்து ஒரு ரோபோட்டுக்குள்ளார வைக்கிறாங்க. அந்த ரோபோட்டை அப்படியே உயிர்த்தலை செய்கிறாங்க. பார்த்தா ஹீரோயின் மூளை ப்ளஸ் ரோபோட் இப்படி தான் இருக்குது. உடனே அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிடுறாங்க. இவங்க இந்த பெரிய பெரிய குற்றங்கள் நடக்கிறதுக்கு உண்டான சைபர் குற்றத்துக்கு எப்படி எல்லாம் குற்றம் நடக்குதோ அதை கண்டுபிடிக்கிற மாதிரி அதை செட் பண்ணிடுறாங்க. அது மாதிரி அவங்கள அப்படியே கண்டுபிடிச்சி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் சந்தித்து நீ உண்மையிலேயே உன்னுடைய உடம்பு இது இல்லை, இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாம் உண்மையும் சொல்லிடுறான். அந்த உண்மையில் ஒரு சில மறைஞ்சிருக்கிற ரகசியமான விஷயங்களும் சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே அப்படி ஷாக் ஆயிடுறாங்க. உடனே ஹீரோயினியை அதிரடியான பல சம்பவமெல்லாம் செய்கிறாங்க. அந்த சம்பவமெல்லாம் என்ன, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய மாஸ்டர் பார்த்தாவே ஹீரோயினிங்க சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். கதை நல்லாயிருக்கு. ஸ்டோரி உண்மையிலுமே ஒரு புதுசாக இருக்குது. ஹீரோயினியோடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. எல்லாத்தையும் ஃபைட் பண்ணுற விதம், இவங்க ரோபோட்டாக மாறி சண்டை போடுறது அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நல்லாவே ரசிக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வில்லன் டீம் நல்லாவே இருக்குது. ஒரு டெக்னிக்கலான வில்லன் டீமாக இருக்குது. இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் செம்மையாக இருங்க. சரியான ஒரு விஷுவல் எஃபெக்ட்டை கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் நல்லாவே இருக்குது. ரியாலிட்டியாக பண்ணுற மாதிரியே இருக்குது. படத்துடைய பிஜிஎம் நல்லாவே இருக்குது. சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி ஒளிப்பதிவு நல்லாவே இருக்குது. படத்துடைய கிளைமேக்ஸ் நல்லாவே வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே இது மாதிரி பல படங்கள் கொண்ட ஸ்டோரி நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு சில சீன்ஸ் புரியாத மாதிரி இருக்குது. கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் டெப்த்தான சீன்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. எமோஷனல் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் கிளைமேக்ஸ் அந்தளவுக்கு இல்லை. ட்விஸ்ட் அண்ட் எண்டிங் அந்தளவுக்கு இல்லை. ஒரே ஃப்ளாட்டாக தான் போகுது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலி தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தம் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.